பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் நாம் எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய கண்களை மூடினவர்களாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களை நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கடந்து போன இரவெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எல்லா துதிகளுக்கும் மேலானவர் நீர்தான் அப்பா. நாங்கள் ஓயாமலுமே துதிக்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலையும் அப்பா உங்க கிருபையினால இரக்கத்தினால இந்த காலை காண செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபப்பா. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எத்தனை எத்தனை இன்னல்கள், எத்தனை எத்தனை துன்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து எங்களை நீ நடத்துகிற அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைக்கப்பட்ட நேரங்களில் ஆண்டவரே, சோர்ந்து போகிற வேளைகளில் தேவன் எங்களுக்கு கூட இருந்து எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கால வேளையில நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கூப்பிடு, நீ நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் கூப்பிடும் பொழுது எங்கள் பக்கத்திலே வந்து எங்களை நீ நடத்துகிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன் அப்பா. இந்த உலகத்திலே எத்தனை நபர்கள் இருந்தாலும் ஒருவர் எங்களை விசாரிக்காவிட்டாலும் எங்களை விசாரிக்கிறவர் இந்த கால வேளையில எங்கள் மத்தியிலே நீர் வைந்திருக்கிறபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே காக்கிற தேவனாய் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளும் உம்முடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஓமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. காக்கும் கரங்கள் உண்டு, உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. காக்கும் கரங்கள் உண்டு, உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. பாரம் பெரியதோ, மன ஆறுதல் இல்லையோ,
பெரியதோ, மன ஆறுதல் இல்லையோ, தூரமோ ஒத்தாசையோ, காக்கும் கரங்கள் உண்டு. உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. கண்ணீரும் தோல்விகளோ, கொடுங்கோரமாய் வியாதிகளோ, கண்ணீரும் தோல்விகளோ, கொடுங்கோரமாய் வியாதிகளோ, மண்ணிலே மாற்றங்களோ, காக்கும் கரங்கள் உண்டு. உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உந்தன் காக்க வல்லவரே. காக்கும் கரங்கள் உண்டு. உந்தன் இதயம் தகர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. காக்கும் கரங்கள் உண்டு. உந்தன் இதயம் தகர்ந்ததோ, வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரு வேளை நீங்கள் பல சூழ்நிலைகளில் நெஞ்சம் நொறுங்கி சோர்ந்து போன சூழ்நிலையில் இந்த இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒன்று மட்டும் தெரியும், காக்கும் வல்ல தேவன் உண்டு. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய இதயம் நொறுங்கி போன சூழ்நிலையில சோர்ந்து போய் சுக்குநூறாய் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை நொறுக்கினாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும், நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே என்று சொல்லி உங்களோடு பேச விரும்புகிற தேவன் உங்களுக்கு உண்டு. ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். உங்களுடைய ஆண்டவருடைய முகத்தை பார்த்து உயிர் பெற்றவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. இந்த கால வேளையில நாமும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் நான் மதிலை தாண்டுவேன், உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த கால வேளையில மன தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவனே, உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்திலே இருந்து நாங்கள் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த நாளை வெற்றியாய் முடிக்க கிருபை தார். எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட ஒரு சிறிய தியானத்தை நாம் பண்ணிவிட்டு மறுபடியுமாக நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 142 சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனம். சங்கீதம் 142 5ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
நீரே அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். பாருங்க, இந்த வசனத்துல முதல் பகுதியில நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நாம் இந்த உலகத்துல பல பேரை கூப்பிடுகிறோம். நம்மளுக்கு சோர்வு வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது பல பேரை கூப்பிடுகிறோம். ஆனா இங்க தாவீது சொல்லுறார், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்துல என் பங்குமா இருக்கிறேன். நீதான் என் அடைக்கலம், நீதான் இந்த ஜீவனுள்ள தேசம், எது நாம் வாழ்கிற இந்த பூமி, இந்த உலகத்திலே எனக்கு பங்கும் நீர்தான் என்கிற ஆணித்தரமான ஒரு விசுவாச அறிக்கையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, இதனுடைய முதல் பார்ட்டு தான் நாம் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த இடத்துல நான் உம்மை கூப்பிடுகிறேன், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? எப்போ எல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம்? வேதத்துல கூட ஒரு நடந்த சம்பவங்களை குறித்து நான் சொல்லி நாம் இந்த இடத்துல அடுத்தது ஜெபிக்கலாம். முதலாவதாக மார்க்கு 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனத்து வரைக்கும் நாம் ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை அங்கு நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் அதுல இருந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்கிறாங்க, நான் ஷார்ட்டா போறேன், கப்பல்ல போறாங்க. அப்போ அந்த கப்பல் போயிட்டே இருக்கும்போது திடீர்ந்தால பயங்கரமான ஒரு காற்று, பயங்கரமான புயல், மழை எல்லாம் வந்து பயங்கரமா வருது. இந்த இடத்துல இந்த சீஷர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, ஐயோ நாங்கள் இப்போ என்ன செத்து போயிடுவோமே, இவ்வளோ காற்று வீசுதே, கப்பலே கவிழ்ந்து போகத்தக்கதான பயங்கரமான காற்று. உடனே இவர்கள் எல்லாரும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சத்தம் போடுறாங்க. அந்த கப்பலுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? கப்பலின் அடித்தட்டில் போய் அழகாக என்ன செய்கிறார்? படுத்திருக்கிறார். பாருங்க, நான் உடனே இவங்க என்ன எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அல்ல, அவர் கூப்பிடாவிட்டால் ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய துன்பங்கள் எல்லாமே தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்னது? கூப்பிட வேண்டும். இந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கூப்பிட்டார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று கூப்பிடுறாங்க. உடனே ஆண்டவர் எழும்பி என்ன செய்கிறார்? உடனே அந்த இடத்துல காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அமைதல் உண்டாயிற்று. இது ஒரு வகையான கூப்பிடுதல். பாருங்க, நம்முடைய துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்முடைய யான் துன்பம் கஷ்டம் அவருக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு விடுதலை கிடைக்காது. நாம் கூப்பிட வேண்டும். நாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய எல்லா விண்ணப்பங்களையும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அது முதலாவது நாம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பார்க்கும்போது மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தில் இருந்து அங்கேயும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, அதாவது இவர் வந்து சாயங்காலத்தில் சீஷர்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறதுக்காக படகுல அக்கறைக்கு போகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போங்க, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, போயிட்டே இருக்கும்போது நல்ல அங்கேயும் நல்ல கடல் என்ன செய்கிறது, காற்று நல்ல அதிகமாக வீச ஆரம்பிக்கிறது. அப்போ ஆண்டவர் இங்கே கரையில் தான் தனிமையாக இருக்கிறார். ஐயோ, என்னுடைய சீஷர்கள் காற்றில் என்ன செய்கிறாங்க, அவதிப்படுறாங்களே, அதிகமாக காற்று வீசுகிறதே, என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடலில் நடக்கிறத அவங்க ரொம்ப தத்தளிக்கிறத இவருக்கு தெரியுது. உடனே இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் போகிறார். போய் அந்த காற்றையும் கடலையும் என்ன செய்கிறார்? அதட்டினார். பாருங்க, சில நேரங்கள்ல நம்முடைய துன்பங்கள், துக்கங்கள் அதிகமா இருக்கும். ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்காரா இல்லையா என்று நமக்கு சந்தேகமே வந்துடும். ஆனா நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் கூப்பிட்ட உடனே நமக்கு என்ன செய்கிறார்? பதில் அளிக்கிறார். சீஷர்கள் நினைச்சாங்க, ஒருவேளை ஆண்டவர் கரையில இருக்கிறார், அவர் பின்னாடி வருவார், நம்ம எப்படி தப்பிப்போமோன்னு நினைச்சாருங்க.
ஆனால் என்ன பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் கரெக்டாக நம்முடைய துன்பங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள் வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துக்கே வந்து நம்ம என்ன செய்கிறார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, மூன்றாவதாக பார்க்கும்போது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து ஒரு இதே சம்பவத்தை தான் நம்ம மத்தேயுவில் பார்க்குறோம். அதாவது 25ஆம் வசனத்திலேருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அங்கே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பாருங்க, இயேசு அந்த இடத்துல வாராரு. அவர் கடலின் மேலே நடந்து வர்றாரு. அப்போ உடனே இந்த பேதுரு சொல்றாரு, ஐயோ இயேசுவே, நீங்க கடல், எல்லாரும் பயப்படுறாங்க முதல்ல. அப்புறம் நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் வரேன் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துறார். படுத்தினோடனே இயேசுகிட்ட சொல்றார், ஆண்டவரே நீங்க என்ன, நானும் இந்த கடல்லே நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நீ என் கூட வா. பாருங்க எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க. முதலாவது கூப்பிட்டோன்னு வருகிறார். ரெண்டாவது நம்முடைய பாரம் அறிந்து அந்த இடத்துல கரெக்டாக வந்துடுறாரு. நம்முடைய வருத்தங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு உதவி செய்கிறார். மூன்றாவது பாருங்க, அவரை போல, அவர் செய்கிறதை போல நம்ம என்ன செய்கிறது, அந்த இடத்துலயே நம்ம அவர் கூடவே, அவரை போலவே நம்ம நடத்த அவர் சித்தமாக இருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க. என்னை போல என் பிள்ளை இருக்கணும், என்னை போல என்னையே காட்டில் அதிகமாக என் பிள்ளை நல்லா வளரணும்னு சொல்லக்கூடிய ஆசை நமக்கு இருக்கா இல்லையா? என்னை விடவும் என் பிள்ளை நல்லா படிக்கணும், என்னை விட அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை? இதே தகப்பன் தான், இந்த ஒரே குணம்தான் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசுவுக்கு இருக்குது. பாருங்கள், உடனே அவரை அந்த பேதுருவை கையை பிடிச்சி என்ன செய்கிறார், தூக்கி விடுறார். அவன் அவிழ்ந்து போயிடுவேனோ என்று பயப்படுறான். உடனே ஆண்டவர் சொன்னார், எதுக்கு நீ அற்ப விசுவாசி, ஏன் நீ சந்தேகப்பட்டான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கி விட்ட உடனே அவன் மேலே எழும்பி நடக்கிறான். பாருங்க, இந்த இடத்துல பேதுரு 3 காரியங்களை செய்ய தவறி விட்டான். அதனால தான் அவன் என்ன செய்துட்டான், அமிழ்ந்து போயினான். முதல்ல என்ன தெரியுமா, அவன் ஆண்டவரை சந்தேகப்பட்டான். என்ன செய்தான், சந்தேகப்பட்டான். ரெண்டாவது அவன் என்ன செய்தான் தெரியுமா, பயந்தான். மூன்றாவது என்ன தெரியுமா, கீழே பார்த்தான். அவன் நேர யாரை பார்த்துருக்கணும், ஆண்டவரை பார்த்துருக்கான். இந்த உலக ஓட்டத்திலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் சந்தேகப்படாதபடிக்கு அவரை நோக்கி பார்த்து, அவரை எப்பொழுதும் அவரே நம்முடைய கண் முன்னாக வைத்து பயப்படாமல் அவரோடு நாம் பிரயாணம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால், இந்த உலகத்தில் என்னதான் வந்தாலும், எவ்வளவுதான் நிர்பந்தங்கள் நமக்கு சூழ்ந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள், தொல்லைகள், பாடுகள், பயங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், கடன் பிராரங்கள் எது வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கூப்பிடுவேன், அவர் வருவார். நான் கூப்பிடாவிட்டால் என்னுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்டு அவரே என்னிடத்தில் வந்துருவார். நான் அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு போவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் 142ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தது போல, அந்த தாவீது சொன்னது போல என்ன சொல்றார், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னோடு கூட வருவார், என்னோடு என்னுடைய சத்தத்தை கேட்பார், எனக்கு அவர்தான் அடைக்கலம், அவர்தான் எனக்கு எல்லாம். இந்த உலகத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நீரே நடக்கலாம், ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறவர் அவர்தான் என்று தைரியமாய் நாமும் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எப்படி நம்ம கூப்பிடணும், எப்போ எல்லாம் கூப்பிடணும், அதை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். தானியேல் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் 3 முறை கூப்பிட்டான். 3 முறையும் கூப்பிடுவோம். எப்போ எல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் கூட இருங்கப்பா, என்னோடு கூட இருங்க, என்னோடு பேசுங்க, என்னை நடத்துங்க, என்னுடைய எல்லா காரியங்களிலும் நீங்கள் கூடவே இருந்து நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டோடைய சமத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த காலை வேளையில் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நானும் தாவீதை போல நான் எப்பொழுதும் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். இந்த இடத்துல நான் பார்த்தது போல ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஓடி வருகிறார். நாம் துன்பத்தில் மூழ்கி போகும்போது அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவரை போலவே நம்மை உயர்ந்த
இந்த இடத்துல மகிமையாய் நடத்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய பங்காயிருக்கிறார், அவர் அடைக்கலமாயிருக்கிறார், நம்மை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளின் படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, நடத்துங்கப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக உம்மை கூப்பிடுறாங்களோ அப்பா, நீங்க அவர்களுக்கு அதற்கு பதிலை கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல பங்குமாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே அடைக்கலமாய் உம்மை நான் வைத்துக்கொள்ள தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக ராஜா. எந்த காரியமானாலும் எப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கிருபையை பிள்ளைகளுக்கு அதிகமாய் கொடுப்பீராக. தேவன் இந்த நாள்ல கூட இருந்து நடத்துவீராக. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. என்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்வீராக. உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க பண்ணுவீராக. என்னென்ன இந்த நாளில் ஆண்டவரே என்ன காரியங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ அந்த காரியங்களை குறித்து பயத்தோடு கவலையோடு காணப்படுவார்களானால் ஆண்டவரே அப்பா, நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. மகளே மகனே கூப்பிடு, கர்த்தரை நோக்கி வாய் விட்டு கூப்பிடு. ஆண்டவர் பக்கத்துல வந்து உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறார் இந்த கால வேளையில. அப்பா, நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஜெயமாய் நடத்துவீராக. ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நடத்துங்க தகப்பனே. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் பிறந்த நாளை திருமண நாளை ஞாபகப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு விசேஷ நாளாய் மாறட்டும் தகப்பனே. உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே மகளே என்று ஆண்டவருடைய நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பு, குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டாய் மாறுவதாக. அப்பா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை நடத்துகிற உடைய தாசனை பலப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்க ராஜ்யம் மாத்திரம் கட்டப்படட்டும் அப்பா. இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் தேவைகளை, அநேக தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த நாள் வெற்றி நாளாய் பிள்ளைகளுக்கு மாறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வ போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.